சனியனுங்க காலங்காத்தால இங்க வந்து சாமி ஆடுதுங்க. யோ வந்துட்டாரியா? ஐயா, எத்தனை முறை சொன்னேன் தொழிலை விட்டு படம் எடுக்க வராதுன்னு? பால் சாவத்துக்குள்ளார ஒரே ஒரு கலர் படம் பண்ணணுமுங்க. யோ பால்ல கலப்படம் பண்ணுவி அந்த மாதிரி இல்லையா கலப்படம் பண்றது? நான் சொல்லிட்டேங்க. ஐயாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல போல தெரியுது. சொத்தை பத்தி சொல்லையா? என்ன பல்ல காட்டுற? சொத்தை காட்டுறாரு. பாதி சொத்தை பல்லியே வச்சிருக்காரு. மீதி சொத்து வெளியே நிக்குதுங்க. பால் வீட்டு வாசல் இத்தனை மாட்டை நிக்க வச்சுட்ட? உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னு தாங்க 100 மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்தேன். எப்படி ஒரு மாடு 1000 ரூபாய் பேரும் போடும்னா படம் முடியறவர் எல்லாத்தையும் இங்கே கட்டிக்குங்க. யோ நாங்க என்ன பண்ணி வைக்க போறோம்? படம் பேரு பால் நீலா. எரும பால் எல்லாரும் வச்சுக்க, நல்லா இருக்கும். கதை வசனம் எல்லாம் ரெடிங்க. மாப்பிள அந்த பைமனாசின் ஹீரோயின் வசனம் படிங்க. பால் முதல்ல அந்த மாட்டெல்லாம் ஓட்டிட்டு போ, டேட் தரேன். சரிங்க. சிரிக்காத, செலவை யோசனை பண்ணி பாரு. ஹீரோக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், டிஸ்கஷனுக்கு ரூம் போடணும், பூஜை போட்டு மத்த ஆர்டிஸ்ட்லாம் புக் பண்ணணும். சீக்கிரமா ஒரு நல்ல பாட்டா சொல்லியா? கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல வேண்டான்னு விலகிக்கோ, நீ கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல வேண்டான்னு விலகிக்கோ, நீ எதை செஞ்சாலும் ஏண்டா செஞ்சேன்னு ஏக்கம் கொள்வாயேடா, வாழ்வில் ஏக்கம் தீராதேடா. அது சரி. யோ உபதேசலாம் வேணாம் ஐயா, குஷாலா எதனாச்சும் போடியா. சும்மா எழுந்து வீடு வீடு கட்டுற மாதிரி இருக்க வேணா. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 ஒன்னுக்கும் ரெண்டுக்கும் என்ன உறவடா, ஒன்னுக்கும் ரெண்டுக்கும் என்ன உறவடா, அது 1.25 1.5 1.75 1.75 1.75. நல்லா இருக்கு. இருந்தாலும் அந்த ஜெயமாலினி ஆடுற மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டா போதாகும். அதெல்லாம் நம்ம ஹீரோ கால்ஷீட்டுக்கு ஒத்து வராது. சண்டையில தான் முடியும். பேசாம புதுமுகம் யாராவது ஹீரோயினா போடுங்க.